வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 5000 ரூபாய் இபிஎஃப்ஓ மாத பென்ஷன் உயர்வு. ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான நியூஸ் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இபிஎஸ் ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது சார்ந்து முக்கிய அப்டேட் வெளிவந்திருக்கிறது. இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வர இருக்கும் மாதத்தில் சில முக்கியமான செய்திகள் கிடைக்க உள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ மூலம் கொடுக்கப்படும் ஓய்வூதியம் நீண்ட காலமாக விவாதப் பொருளாக இருந்து வருகிறது. இந்த தொகை அதிகரிக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை மாதம் ரூபாய் 1000 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை பல ஆண்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இது மாற்றப்பட்டது. அதன் பின்பு தொடர்ச்சியாக பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த தொகை அதிகரிக்கவில்லை. இந்த தொகை ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு போதுமானதாக கருதப்படவில்லை. இந்த காரணத்திற்காக அரசு தொடர்புடைய துறைகளும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றன. குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 நேரடியாக மாதத்திற்கு ரூபாய் 5000 உயர்த்துவதற்கான விருப்பத்தை அரசு பரிசீலனை செய்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியர் அமைப்புகளும் இந்த உயர்வை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறார்கள். மருந்துகள், மளிகைப் பொருட்கள் மற்றும் வீட்டு செலவு போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தற்போதைய ஓய்வூதியத் தொகை போதுமானதாக இல்லை என்பது அவர்களது வாதமாக உள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இது இபிஎஃப்ஓ ஓய்வூதியர்களின் வரலாற்றில் மிகப்பெரிய திருத்தமாக கருதப்படும். இபிஎஸ் 95 என்பது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. இபிஎஃப்ஓ சமூக பாதுகாப்பு அமைப்பில் ஒரு முக்கிய பகுதி. தங்கள் பணிக்காலத்தில் இபிஎஃப்க்கு தவறாமல் பங்களிக்கும் ஊழியர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்கள். இந்த ஓய்வூதியத்தை பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவை தேவைப்படுகிறது. ஓய்வூதிய பணம் பொதுவாக 58 வயதிற்கு பின்பு வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் ஓய்வுக்கு பின்பு தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை வழங்கும். அரசு இந்த திட்டத்தை ஒப்புதல் கொடுத்தால் இபிஎஃப்ஓவில் புதிய பதிவு செய்த இபிஎஸ் தகுதி வரம்பை பூர்த்தி செய்யும் தனியார் துறை ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். தற்போது ரூபாய் 1000 குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களுக்கு இந்த உயர்வால் பயன்பெறுவார்கள். இந்த நடவடிக்கை லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நிதி நிலையை வலுப்படுத்தும். தற்போது இந்த திட்டம் சார்ந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. வர இருக்கும் கொள்கை கூட்டங்கள் அல்லது மத்திய பட்ஜெட்டின் போது அரசு இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது. எனினும் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு பின்பே இறுதி முடிவுகள் செயல்படுத்தப்படும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரை தற்போதுள்ள ஓய்வூதிய விதிகள் நடைமுறையில் இருக்கும். ஓய்வூதிய உயர்வுடன் இபிஎஃப்ஓ மற்ற சில சீர்திருத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறது. டிஜிட்டல் வழிமுறைகள் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் செயல்முறை எளிதாக்குதல், ஓய்வூதிய கொடுப்பனவை விரைவுபடுத்துதல் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு சேவைகளை மிகவும் வசதியாக மாற்றுதல் ஆகியவை இதில் அடங்கும். இந்த மாற்றங்கள் ஓய்வூதியம் தொடர்பாக சலுகையை மிகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இபிஎஸ் ஓய்வூதியம் தனியார் துறை ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு நிதி ஆதரவாக உள்ளது. தற்போது குறைந்தபட்ச இபிஎஸ் மாத பென்ஷன் ரூபாய் 1000 உள்ளது. அதிகபட்ச இபிஎஸ் மாத ஓய்வூதியம் ரூபாய் 7500 ஆகும். குறைந்தபட்ச இபிஎஸ் மாத ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது. அரசு இன்னும் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் கொடுக்கவில்லை. எனினும் இது குறித்து ஒரு முக்கிய அப்டேட் கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.